அக்டோபர் 16, 2025 வியாழக்கிழமை அன்னைக்கு தன்னோட கல்லூரியிலிருந்து தன்னோட எக்ஸாமை முடிச்சுட்டு மதியம் ஒரு 2 மணி போல் பெங்களூர் மல்லேஸ்வரமில் இருக்க சாம்பிக் ரோட், அந்த ரோட்டில் இருக்கிற மந்த்ரி மால், அதற்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய ரயில்வே பிரிட்ஜுக்கு கீழே இருக்கிற நடைபாதையில் ஒரு பெண் நடந்து தன்னோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தன் இந்த பெண்ணை வழிமறிச்சு இந்த நபர் அந்த பெண்ணிடம் ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபடுறான். ஸோ அப்படி ஈடுபட்டு இருக்கும்போதே தான் மறைத்து வைத்திருந்த மிளகாய் பொடியை எடுத்து அந்த பொண்ணு மேலே தூவுறான். அப்படி தூவிய பிறகு தான் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைமையில அந்த பெண் இருக்காங்க. அப்போ இந்த நபர் மறைச்சி வச்சிருந்த கத்தியை எடுத்து அந்த பெண்ணை தொண்டையிலேயே அறுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கொடூரமான முறையில் பல வெட்டுகளை வெட்டிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறான். இந்த பெண்ணோட அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் வர்றதுக்குள்ளேயுமே அந்த நபர் தப்பி ஓடிட்டான். இந்த பெண்ணுமே யார் அப்படிங்கிறது அங்க இருக்க யாருக்குமே தெரியல. இந்த பெண் அதே இடத்துல ரத்த வெள்ளத்துல விழுந்து கிடக்குறாங்க. அதிகப்படியான ரத்தப்போக்குனால அவங்க அங்கேயே இறக்குறாங்க. யார் இந்த பெண்? ஏன் இந்த பெண்ணை இப்படி ஒரு கொலை செய்யணும்? அந்த கொலை செய்த நபர் யாரு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நாம இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். கடந்த அக்டோபர் 16 டைம்களில் இந்த கொலை வழக்கு பெங்களூர் மட்டும் இல்லைங்க, பல இடங்களில் பெரிதளவில் பேசப்பட்டு வந்த ஒரு சம்பவம். பெங்களூர் மக்கள் எல்லோரையுமே நடுங்க வைத்த ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி அன்னைக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற முழு விவரத்தையும் பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மேலும் பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். டிகோட் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. ஆங்கர் பாயிண்ட் டிசைன் ஸ்டுடியோ. நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு பெரிய ஏஜென்சி, அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியை ஹையர் பண்ணி உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எங்களை மாதிரி ஃப்ரீலான்ஸ் டீம் எடுத்துக்கலாம். எங்ககிட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு தேவைப்படுற எல்லா சர்வீசஸுமே இருக்குது. ஸோ இந்த சர்வீசஸ் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் அப்லாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இந்த கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். அதே போல் நாங்கள் ஏஜென்சிக்குமே அவுட் சோர்சிங் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நியூவாக ஸ்டார்ட் பண்ண டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிராஃபிக் டிசைன்ல இருந்து, வீடியோ எடிட்டிங்ல இருந்து, வெப் டிசைனிங், இது போன்ற எல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸும் நாங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட டீட்டெயில்ஸ், போர்ட்ஃபோலியோ, அது மட்டும் இல்லாமல் கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க. உங்கள் பிஸ்னஸுக்கு தேவைப்படுற சர்வீசஸை அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் எடுத்துக்கலாம். இருபது வயதுடைய யாமினி பிரியா. இவங்க ஃபர்ஸ்ட் இயர் பிஃபார்மோட ஸ்டூடெண்ட். ஒசகரஅள்ளி அப்படிங்கிற பகுதியை சார்ந்த ஒரு ஃபார்மசி காலேஜில் இவங்க படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் இவங்க சுதந்திரபாளையா, ஸ்ரீராம்புரா அப்படிங்கிற இடத்துல வசிச்சுட்டு வராங்க. இந்த பெண் யாமினி பிரியாவோட நெய்பர் தான் விக்னேஷ் என்கிற சஞ்சய். இவனுக்கு எந்த வேலையுமே கிடையாது. மேலும் இவன் இந்த யாமினி பிரியாவை லவ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா யாமினி பிரியாவுக்கு ஆரம்பத்துல இருந்தே இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. பல முறை துரத்தியும் பல முறை இந்த ப்ரொபோசல் வந்தும் அவங்க ரிஜெக்ட் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பல முறை தனக்கு இதுல விருப்பம் இல்லை அப்படிங்கிறதுமே கிளியரா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுமே தகவல்களா இருக்கு. ஆனாலுமே இந்த பெண் போற இடம் எல்லாமே இந்த விக்னேஷ் துரத்திட்டு வர்றது, பின்தொடர்ந்து வர்றது, மேலும் அரேஸ்மெண்ட் பண்றது, இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டே வந்துட்டு இருக்கான். இவனோட தகுதி தராதாரத்துக்கும் இந்த பெண் ரொம்பவே அதிகம். கண்டிப்பா இவனோட தகுதிக்கு அந்த பெண் கொஞ்சம் கூட ஷூட் ஆகவே மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்ற? தகுதி தராதரம்னு நீ எதை பத்தி பேசுற, எதனால இப்படி சொல்ற அப்படின்னு நீங்க இப்ப கொதிச்சு எழுந்திருக்கலாம். அதுக்கான ரீசன் நான் இப்ப சொல்றேன். இவன் கொரோனா காலகட்டத்தில்
தான் ஒரு கார்ப்பரேஷன் மார்ஷல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே இருக்க கடைகள்லாம் பணம் பறிச்சிருக்கான். இதனாலேயே அவன் மேலே ஒரு கேஸும் இருந்திருக்கு. பல பணப்பறிப்பில் ஈடுபட்ட ஒரு கிரிமினல், ஒரு அக்யூஸ்டு தான் இந்த நாய். இப்படி இருக்க எந்த பெண் அவனை திருமணம் செய்ய ஒத்துப்பாங்க அப்படிங்கிறத இப்போ நீங்களே சொல்லுங்க. இந்த நாய்க்கு அந்த தகுதி இருக்கா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்க. இதுக்கு அடுத்த கட்டமா இந்த விக்னேஷோட வீட்டார் அந்த பெண்ணை கேட்டு அவங்க வீட்டுக்கே போயிருக்காங்க. ஆனால் அந்த பெண் வீட்டாருமே இந்த சம்பந்தத்தை ஒத்துக்கலை, ஏற்றுக்கவும் விரும்பலை. இந்த பெண் தன்னோட படிப்பிலையும் தன்னோட ட்ரீம்லையுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. ஒரு டாக்டராக வந்து அவங்க எல்லோருக்குமே சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் பர்சன், ரொம்ப சைலண்டான பர்சன் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல நம்மளால் கேட்க முடியுது. மேலும் கடந்த 2 வருடங்களாக நீட் எக்ஸாமுக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியல அப்படிங்கிற காரணத்தினால தன்னோட தன்னம்பிக்கையை விடாமல் ஃபார்மசி காலேஜில் சேர்ந்து பிஃபார்ம் கோர்ஸ் எடுத்து எப்படியாவது இந்த சேவையில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் இப்போதான் காலேஜ் சேர்ந்து அவங்க போயிட்டு இருக்காங்க. கடந்த ஏப்ரல் 2025 இது மாதிரியான ஹராஸ்மெண்ட் அதிகமாயிட்டே இருந்திருக்கு. இவன் பின்தொடர்றது, அதே மாதிரி இந்த பெண் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிருக்காங்க, ரொம்ப டென்ஸ் ஆகிருக்காங்க. ஸோ அந்த ரீசன்னால் இந்த பெண் யாமினியோட வீட்டார் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க பண்ண ஒரே ஒரு தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, போலீஸ்கிட்ட நீங்கள் அவனை கூப்பிட்டு மிரட்டினா போதும், அதே போல் இனிமேல் பின்தொடர மாட்டான் அப்படின்னு கையெழுத்து வாங்கி விட்டுட்டா போதும், ஜெயிலுக்கெல்லாம் அனுப்புனா இவனோட வாழ்க்கையே கெட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் ஜஸ்ட் மிரட்டிட்டு ப்ளஸ் கையெழுத்தும் வாங்கி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ஃபைல் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இவனையும் அனுப்பிட்டாங்க மிரட்டி. இதுவே முதல் பெரிய தப்பு இந்த பெண் வீட்டார் செஞ்சுருக்காங்க. அதை விட பெரிய தப்பு, இப்படியாக ஒரு புகார் வருது அப்படிங்கும் போது அந்த பெண் வீட்டாரோ இல்லை புகார் அளித்தவங்களோ இந்த மாதிரி சொன்னாலுமே போலீஸோட வேலை என்ன? அவங்க கண்டிப்பாக இவன் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிறுத்தியிருக்கணும். ஆனால் இப்போ இது என்னவோ கட்ட பஞ்சாயத்து பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. மேலும் தற்போது கூட ஒரு கோர்ட் ஹியரிங்கில் பார்த்தேன், போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிற பேச்சுவார்த்தை கட்ட பஞ்சாயத்துக்கு சமம் அப்படின்னு ஜட்ஜஸ் கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட அது இப்போ இந்த விஷயத்துக்கு கொஞ்சம் சூட் ஆகுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அன்னைக்கே இவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருந்தா கண்டிப்பாக ஒரு 2 to 3 வருடமாவது அவன் ஜெயிலில் இருந்திருப்பான். கண்டிப்பாக இதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்களை அவன் பண்ணுறதுக்கு பயந்துருப்பான், அப்படின்லாம் பண்ணியிருக்க மாட்டான் அப்படிங்கிறது தான். மேலும் இதையடுத்து அவனும் இந்த விஷயங்களை ஒத்துக்கிட்டு அங்கே இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கையெழுத்தும் போட்டுட்டு கிளம்பிட்டான். ஆனாலும் அவன் அடங்கின பாடு இல்லைங்க. இந்த சம்பவம் நடந்து 5 மாதத்துக்கு எந்தவித பிரச்சனையுமே அவன் பண்ணலை, பின்தொடரலை, எந்தவித மிரட்டல்களோ இல்லைன்னா வாக்குவாதமோ அவங்ககிட்ட இருந்து இல்லை. ஆனால் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது கடந்த செப்டம்பர் மாதத்தில் இருந்து மறுபடியும் இவன் பழைய மாதிரி பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான். மேலும் கடைசி முறையே இவனை மிரட்டி விட சொன்னோம், இவன் வாழ்க்கை கெட்டு போகக்கூடாது. ஆனால் இவன் கடந்த 1 மாதத்துக்கு முன்னாடி மறுபடியும் என்னோட மகள் வாழ்க்கையை கெடுக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி புலம்புறாரு. ஆனால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது மாதிரி நடக்கும்போதே இவங்க பாவம் பார்த்ததும் பெரிய தப்பு. அது மட்டும் இல்லாமல் போலீஸாருமே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாததும் ஒரு பெரிய தப்பு தான். ஏன்னா அதை இப்போ எல்லோருமே உணர்ந்திருப்பாங்க. யாருக்காக பாவம் பார்த்தாங்களோ அதே நபரால் தன்னோட மகளோட வாழ்க்கைக்கு பாதகம் உண்டாகியிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆமாங்க, நான் இன்ட்ரோவில் சொன்ன அந்த சம்பவத்தில் இருக்கிறது இந்த யாமினி பிரியா தான். இந்த யாமினி பிரியாவை கொலை செய்தது இந்த விக்னேஷ் தான். யாமினி பிரியாவோட கழுத்தை அறுத்த உடனே பல முறை அந்த முகத்திலேயே குத்தி இருக்கான். ஸோ இதை அடுத்து அந்த கதறல் சத்தம் கேட்டு எல்லோருமே ஓடி வந்திருக்காங்க. அதுக்குள்ளே இவன் தப்பி ஓடி இருக்கான். மேலும் அதிகப்படியான ரத்தம் வெளியேறிய காரணத்தினால ரத்த வெள்ளத்தில் இந்த பெண் இறந்து கிடக்குறாங்க. அங்க இருக்க யாருக்குமே இவங்க யாரு அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதை அடுத்து அங்க இருந்த இந்த பெண் வீட்டுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் அங்க போய் யாமினியோட வீட்டில் தகவல் சொல்லியிருக்காங்க.
மேலும் அவங்களுமே வந்திருக்காங்க. இந்த சம்பவமானது ஒரு 2 மணிலிருந்து 2:30 மணிக்குள்ள நடந்திருக்கு. போலீசாருக்கு 2:50க்கு தகவல் போயிருக்கு. ஆரம்பத்துல இந்த பெண் வீட்டார் தன்னோட மகள் ஏதோ விபத்துல தான் அடிபட்டிருக்காங்க அப்படின்னு நினைச்சுதான் ஓடி வந்திருக்காங்க. ஆனா அங்க வந்து இந்த பெண்ணை இந்த நிலையில பார்த்த பெற்றோர் ரொம்பவுமே கதறி அழுதாங்க. அதை வந்து கண்கொண்டு பார்க்க முடியல. கண்டிப்பா அந்த வீடியோவுமே என்னால் அட்டாச் பண்ண முடியாது. ரொம்பவுமே பரிதாபமா, ரொம்பவுமே ஒரு மன கஷ்டமாக தான் இருந்துச்சு அந்த வீடியோ பார்க்கும்போது. மேலும் அவங்களோட கதறல் சத்தத்தையும் சுத்தமாக கேட்கவே முடியல. 20 வருஷமா வளர்த்த தன்னோட மகள் இந்த நிலையில பார்க்குற பெற்றோரோட மனசு அந்த டைம்ல எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதையடுத்து போலீஸ் வந்த உடனே இந்த யாமினியோட பெற்றோர்கள் சிறிது கூட சந்தேகமே இல்லாம இந்த நபர் தான் பண்ணியிருக்க முடியும், அவனை தேடி கண்டுபிடிங்க, அவனை இந்த வாட்டி கண்டிப்பா விடாதீங்க அப்படின்னு மிகவுமே ஆவேசமா சொல்லியிருக்காங்க. போலீசார் இதையடுத்து இந்த நபருக்கான தேடுதல் வேட்டையில இறங்குறாங்க. அப்படியாக முதல்ல மர்டர் கேஸ் ஆனது ஃபைல் பண்றாங்க. மேலும் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்றாங்க. இந்த சம்பவம் நடந்த 24 மணி நேரத்துக்குள்ள இந்த விக்னேஷை அரெஸ்ட் பண்றாங்க. இவனோட கூட்டாளி ஹரிஷோட வீடு சோழதேவனஹள்ளி அப்படிங்கிற இடத்துல இருக்கு. ஸோ அந்த இடத்துல வச்சு 2 பேரையுமே அரெஸ்ட் பண்றாங்க. ஏன் 2 பேரையுமே அரெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். அவன் அடைக்கலம் கொடுத்ததுக்காகவா அப்படின்னா கண்டிப்பா கிடையாதுங்க. கிரைம் ஸ்பாட்ல இந்த விக்னேஷை கூட்டிட்டு வந்துட்டு மறுபடியும் கூட்டிட்டு போகிறதுக்கு இந்த ஹரிஷ் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கான். அவனோட பைக்கையுமே சீஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் கிரைம் ஸ்பாட்லையுமே இந்த ஹரிஷ் இருந்திருக்கான். இந்த கிரைம் நடக்கிறதுக்கு இவன் உதவி இருக்கான் அப்படிங்கிற ஒரு காரணமே இவன் கைது செய்யப்பட ஒரு முக்கிய காரணம். தன்னோட நண்பன் ஒரு விஷயம் சொல்றான் அப்படின்னா அது நல்லது இல்லை கெட்டது, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவனை திருத்துறவன், நல்வழிப்படுத்துகிற நண்பர்கள் தான் கரெக்டான நண்பர்கள். ஆனால் இந்த மாதிரியான ஒரு தீய நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா இப்படி தான் ஒரு பிரச்சனையில் கண்டிப்பாக மாட்டுவோம். மேலும் இதையடுத்து போலீசார் இவங்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அதுல இந்த கொலை செய்தது இவன் தான் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா சிசிடிவி காட்சி ஆதாரங்கள் ரொம்ப தெளிவா இருக்கு. மேலும் காரணமா அவன் சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டேன், ஆனா அந்த பெண் ஒத்துக்கல, அந்த ஒரு கோபத்தினாலதான் நான் இந்த பெண்ணை கொலை செஞ்சிட்டேன் அப்படிங்கிறத கிளியர் கட்டா ஒத்துக்கிறான். அதாவது இந்த கொலையானது ஒரு சாதாரணமா நடக்கல. வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் ஆரம்பிச்சு அந்த குரூப்போட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா மிஷன் யாமினி பிரியா அப்படிங்கிற ஒரு குரூப்பை ஓபன் பண்ணி அதுல இவனோட 5 ஃப்ரெண்ட்ஸை ஆட் பண்ணி மேலும் இந்த பெண் யாமினியோட ஒரு மூமெண்ட்ஸுமே இவங்க ட்ராக் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்போ இவனுங்களுக்கு எவ்வளோ ஒரு கிரிமினல் மைண்ட் இருக்கு, கிரிமினல் மூளை இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த 5 பேர்ல ஒருத்தன் கூடவா நல்லவனா இல்ல? இது மாதிரி ஒரு நண்பன் சொன்னாலுமே இது தப்பு, இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒருத்தன் விலகி இருந்தா கூட மற்ற பேர்லாம் யோசிச்சிருப்பாங்க. கண்டிப்பா இவன் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல ஈடுபட்டிருக்க மாட்டான். ஆனா கெட்ட சகவாசம் இன்னைக்கு எந்த அளவுக்கு கொண்டு போய் நிறுத்தி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. அப்போ இவனோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே இவனை மாதிரியான கேவலமான புத்தி தான் இருந்திருக்கு. ஒரு நாய்க்கு கூட அறிவே இல்லாம இருந்திருக்கு அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. அந்த 5 நண்பர்களையுமே அரெஸ்ட் பண்ணி கண்டிப்பா விசாரிக்கணும். இவங்க வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் போட்டு அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணி பண்ணதை பார்க்கும்போது இவங்க இதே மாதிரி இதற்கு முன்னாடி ஏதாவது பெரிய கிரைம்ல ஈடுபட்டிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் நமக்கு வருது. கண்டிப்பா போலீசார் அந்த கோணத்திலுமே விசாரிப்பாங்க அப்படிங்கிறத நம்புறோம். இந்த விக்னேஷ் ஒரு முறை திருவிழா டைம்ல கூட இந்த பெண்ணுக்கு மஞ்ச கயிறு கட்டிட்டு நான் உனக்கு தாலி கட்டிட்டேன், இனிமே நீ தான் எனக்கு மனைவி அப்படின்னு கூட ஒரு பிரச்சனை பண்ணதா ஒரு தகவல்கள் இருக்கு. அப்போவே அந்த பெண் அந்த தாலியை கழட்டி அவனோட மூஞ்சிலே எரிஞ்சிருக்காங்க. ஆனாலுமே இவனுக்கு சுத்தமா புத்தி வரல, சுத்தமா அறிவும் வரல. எப்படியாவது இந்த பெண்ணை அடையணும், எப்படியாவது இந்த பெண்ணை திருமணம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருந்திருக்கு அப்படிங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது தெரியுது. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான், தன்னோட குழந்தைய இப்படியாக ஒருத்தன் ரொம்பவுமே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தெரிய வரும்போது கண்டிப்பா இந்த பெண் வீட்டார் இதை ரொம்ப சீரியஸா எடுத்து அதுக்கான ஆக்ஷன் எடுத்திருக்கணும். ஆனா அந்த பெண் வீட்டாரோட நல்ல மனசு இவனோட வாழ்க்கை கெட்டு போக கூட நினைச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு இந்த பெண்ணோட வாழ்க்கை கெட்டு போச்சு, அந்த பெண்ணே இல்லாம போயிட்டாங்க. நாம நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு பெண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போனாலே
வெளுத்துட்ருவாங்க. இது மாதிரி ஏன்னா ஒரு கம்ப்ளைண்ட் ஆனது அவங்க வீட்டில் பண்ணாலே அவங்க அப்பாவோ அண்ணனோ எவனா வந்தால் வெளுத்து விட்டுருவான். அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த வீட்டார் வந்து ரொம்பவுமே வித்தியாசமாக இருக்காங்க. மேலும் ஸ்ரீராம்புரா போலீஸ் ஸ்டேஷனில் 3 பிரிவின் கீழே இவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸார் கஸ்டடியில் இவங்க விசாரிக்கப்பட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி தான் தகவல்கள் இருக்கு. இதையடுத்து பல கேள்விகளானது எழுந்துட்டு இருக்கு. பெண்கள் பாதுகாப்புக்கு என்ன பதில், அதே போல போலீஸார் ஏன் அவங்களோட வேலையை கரெக்டாக செய்யல, போலீஸார் கரெக்டாக பாதுகாப்பு கொடுக்கலையா அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள், பல கேள்விகளானது இப்ப பேசப்பட்டே வந்துகிட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த குரூப்ல எவன்லாம் இவனுக்கு ஃப்ரெண்டா இருந்தானோ அவன் எல்லாத்தையுமே கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கணும். மேலும் இப்போ நாம விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அடுத்த ஒரு கிரைம் நடக்கிறதுக்கு நாமளே வழிவகுத்த மாதிரி ஆயிடும். 2016 நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல சுவாதியோட கொலை வழக்கானது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்குன ஒரு வழக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு கொடூரமான கொலை. அதற்கு அடுத்து இந்த கொலை இடம்பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இனிமேலாவது எந்த பேரண்ட்ஸுமே இப்படி எவனுக்குமே பாவம் பார்க்காதீங்க. அப்படி உங்க மகன் அல்லது மகள் யாராவது டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னா முதல்ல அதுல கூர்ந்து கவனிங்க. முதல்ல அதுக்கான தக்க நடவடிக்கைகளை எடுங்க. ஒன்று நீங்க எடுங்க, இல்ல லீகலா ப்ரொசீட் பண்ணுங்க. நாம பாவம் பார்த்தா கடைசியில நம்ம நிலைமை ரொம்ப பரிதாபமா ஆகும் அப்படிங்கிறதுக்கு இந்த வழக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ இதை மனசுல வச்சுக்கோங்க. மேலும் இந்த நாய்களுக்கு தக்க தண்டனைகளானது கிடைக்கும் அப்படிங்கிறத நம்புவோம். இது போல இன்னொரு சம்பவமும் நடக்காம இருக்கும். அதுக்கு போலீஸ் கண்டிப்பா தக்க நடவடிக்கைகளை எடுப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்புவோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்படி ஒரு வழக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறதே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு யாருக்குமே தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ அவங்களுக்கு ஒரு அவேர்னஸாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். மேலும் இந்த குற்ற சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிற உங்களோட தாட்ஸையுமே கமெண்ட்ஸாக போடுங்க. கண்டிப்பாக நான் எல்லாரோட கமெண்ட்ஸையுமே படிக்கிறேன். மேலும் பல வழக்குகள் இது போல பார்க்க இருக்கோம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் ஜோதிபாபு. நன்றி.